நம்ம வரோம்னு தெரியுது அவனுக்கு. அட பாவி. இந்த பையன் எங்களை ஃபுல்லா ட்ராக் பண்றாங்க. அவனுக்கு தெரியுதுங்க, அவன் வண்டிய ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் ஒரு ஸ்பை மாமாங்க. டேய், இதுக்குதான் பாடிஸோட கார் எடுத்துட்டு போக சொன்னியா? உன் கார் இங்க பாத்தியா, நம்ம எங்க இருக்கோம்னு தெரிஞ்சு வெயிட் பண்ணி கதவே திறந்துருக்கு. இப்பதான் வந்து டோல்கேட் தாண்டின மெசேஜ் வந்தது. ஓபன் பண்ணி பார்த்தா இங்க வண்டி. இவன் ஒரு என்னது அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவோன்னு வந்தா நீ அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்ட. வாங்க இப்ப திருப்பி நம்ம அவனை சர்ப்ரைஸ் பண்ணுவான். என்னது இது பிடி. அதேதாங்க. என்னங்க கார் கொடுத்தா உங்களுக்கு நாங்க பிரியாணி கொடுப்போம். பாய். லட்டு பட்டு வந்துட்டியாடா? ஐ நோ கொஞ்சம் கூடாதாடா? நோ. என்னம்மா ஏன் ஜெயில் கைதி மாதிரி அங்கேயே நிக்கிறீங்க? பிள்ளைங்க பண்ண வேலைதான். அதுவும் டேபர் போட்டு சந்திர பூ வந்து இந்த சாவிதான்ப்பா நீ எனக்கு கொடுத்த. நீ தான்டா அந்த சாவியை கொடுத்த. நான் கூட நினைச்சேன் என்ன பையன் ஒன்னும் கீச்சைன் கூட போடாம இருக்கான். சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ். அதே ரெண்டு இங்க ரெண்டு என்ன பழமாவல ஸ்டார் போட்டு வாங்க வந்துருக்கீங்க. கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்து வாங்கிட்டு வந்து. நல்லா இல்லைன்னா நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்கணும்ல. என்னடா குட்டி பழமா இருக்கேன்னு பார்க்காதீங்க. குட்டியா இருந்தாலும் டேஸ்ட் செமையா இருந்துச்சு. குட்டி அது இருந்தாலும் இங்க இருக்க பெருசு. பெருசா ஒண்ணு வாங்கினான்னு பார்த்தா அதெல்லாம் 4 நாள் ஆகுமா பழுக்க. 4 நாள் வரைக்கும் வீட்டுல வச்சுட்டு என்னால அழகு பார்க்க முடியாதுல்ல. அதனால ஃபர்ஸ்ட் எதை வெட்டுவோம்? கீழே போட்டுட்டான். ரெண்டுமே கீரல் போட்டுதாமா இருக்கு. ரெண்டுமே டேஸ்ட் பார்க்க கட் பண்ணிடலாம் பெருசு. அவன் உடனே இதை காட்டினோடனே அங்கே பார் அப்படின்னு. நம்ம மரத்து இந்த சைஸ் தான் இருக்கு. விக்ரவாண்டியில நிறுத்திருக்கோம். அங்கதான்ப்பா சாப்பிட்டோம். 1:45 நிறுத்திருக்கீங்க. 55 நிமிஷம் நிறுத்திட்டு எடுத்திருக்கீங்க. ஏன் நிறுத்தினீங்கன்னு கேள்வி கேக்குறாங்க. நான் கேட்கல. பூவா சுச்சா எல்லாத்துக்கும் டைம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு மறுநாள் தஞ்சாவூர் நாங்க சாப்பிடவே இல்லைங்க. பிரியாணி இந்த பையன் வேணும்னு கேட்டான்னு நிறுத்தணும். தஞ்சாவூர்ல ஒரு 50 கிலோமீட்டர் சுத்திருக்கீங்க. இவன் சொன்னான்டா ஒரு இந்த திங்ஸ் பூஜைக்கு தேவையானதெல்லாம் வாங்குறதுக்கு எல்லாரும் கார்ல போனோம். இவன் சொன்னான் நான் சென்னையில இருந்தே சீக்கிரம் தஞ்சாவூருக்கு வந்துட்டேன்னா தஞ்சாவூர் உள்ள என்ன இதுல சுத்த வைக்கிறீங்கன்னு இருந்தான். அங்கெல்லாம் சின்ன சின்ன சந்தா இருந்துச்சு. இன்னைக்கா ஆண்டி கோயில் போயிட்டு வந்தீங்களோ இல்லையா? பண்ருட்டில ஒரு வாட்டி நிறுத்திருக்கீங்க. கோயில் போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. பண்ருட்டில நிறுத்தினதுக்கு இவர்தான் காரணம். அதனால வீட்லயே பூஜை. விக்ரவாண்டியில ஒரு வாட்டி கறி வச்சு எல்லாம் ரெடி பண்ணி 2 இடத்துல நிறுத்திருக்கீங்க. எப்பவும் இந்த மாதிரி போட்டுலாம் வச்சு போயிட்டு வந்து இங்க பாரு நம்ம 2 ஹோட்டல்ல நிறுத்தினது கண்டுபிடிச்சிட்டோம். இது நிக்கா, இது A to B. நிக்கா பிரியாணில போய் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இப்ப வரும்போதுமா 4 மணி ஆயிடுச்சா, காஃபி குடிக்கலாமா? குடிக்கலான்ட்டு நிக்கா பிரியாணில இருந்து அடுத்து பக்கத்துலயே A to B அங்க போய் நிறுத்தணும். கரெக்டா கண்டுபிடிக்கிறான் பாரு. லைவா கார் ஓடுறதே தெரியல. இந்த தண்ணி ஊத்துது பழத்துல இருந்தா. தண்ணி ஊத்துது. திருப்பு பழத்துல இருந்து தண்ணி ஊத்துது. போன வாட்டி வாங்கின பழம் கூட தண்ணி தான். ஏன் அப்படி வருது தெரியல. கட் பண்ணி தண்ணி ஊத்துது உள்ள இருந்து. இங்க பாரு என்ன இவன் கிட்ட போற தண்ணியா ஊத்துது. எப்பவுமே அந்த எக்ஸ் மார்க்க வந்து மேலேயே வச்சிருங்க. அப்ப எதுவும் ஊத்தாது. ஆண்டி 2ல எந்த பழம் ஃபர்ஸ்ட் கட் பண்றோம்? தண்ணி ஊத்துறதுதான் பண்ணோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பெரிய பழம். இதுதான் பயப்பட சாப்பிடாம இருந்துச்சோ. ஓ சொல்லவே இல்லையா உங்ககிட்ட? சாப்பாடு போறேன்டாங்க. அது வெறும் உன் மாப்பிள்ளைக்கு கோவம். என்னன்னா ஃபோன் பண்ணி டேய் நிக்கா பிரியாணியில் இருக்கேன் உனக்கு ஏதாவது வேணுமானோடனே அவன் வேணாம் சொல்லிட்டான். நான் சொன்னேன் அவனை வேணுமான்னு கேட்காதா சிக்கனா மட்டனான்னு கேளுன்னு. உடனே டே உங்கள் அக்கா சிக்கனா மட்டனான்னு கேட்குறானோடனே சிக்கன் அப்படின்ட்டான். வந்து நான் என்ன உனக்கு வாங்கி தர மாட்டேனா, நானும் வாங்குறதுக்கு தானே ஃபோன் பண்ணேன், என்கிட்ட வேணாம் சொன்னான். அதுக்கு ஒரு கதை சொன்னான், டென்ஷன் ஆயிட்டேன் நான். எங்கள் அப்பா
யாராவது வேணுமான்னு கேட்டா வேணான்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி வளர்த்தாரு. அதனால நீ சாப்பிடுறியான்னு கேட்டீங்கன்னா நாங்க சாப்பிடலன்னு தான் சொல்லுவோம் அப்படின்னு. ஓஹோ நீங்க அப்படியா? நான் என்ன தெரியுமா சொன்னேன், எனக்கு அவனுக்கு வாங்க வேணாம்னு தோணுச்சுன்னா அவனுக்கு நான் காலே பண்ண மாட்டேன். நான் பாட்டுக்கு சாப்பிடுவேன், நான் பாட்டுக்கு வந்துடுவேன். நான் ஏன் கால் பண்ணி என்ன வேணும்னு கேட்க போறேன், அதுலயே அவனுக்கு தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்னு. அப்படிதாங்க மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க எங்களை. டிஃபெக்ட் பீஸ். அது அவனா நீயும் தான்டா. ஏதாச்சும் வேணுமா சாப்பிட அப்படின்னா எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்ட்டான். ஏன் என்னடி எதுவும் வேணான்னு சொல்றான்னா, அவனை நீ அப்படி கேட்கக்கூடாது, சிக்கனா மட்டனான்னு கேட்கணும்னா, அவங்க அக்கா சிக்கனா மட்டனான்னு கேட்கறப்பனா சிக்கன் அப்படின்னு. ஏன்னா கொஞ்ச நேரம் வேணாம் அப்படின்னு. உனக்கும் வாங்கலான்னு பார்த்தேன், நீ வேலைக்கிழமை சீன் போடுவ, அதனால கேட்க. நான் வெஜ்ஜு கூட வாங்குறேன்னு. நான்வெஜ் ஹோட்டல்ல வச்சு சாப்பிட மாட்டாங்க. அப்படியா? விரதம்னா விரதம், ஆச்சாரம். தட்டு தட்டு தான். உனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன்டா. வேர் இஸ் சாவி? இதானா சாவி? பாத்தீங்களா பொறாமை பிடிச்சவன். அவன் கௌதம் அங்க கொஞ்சரான்னுட்டு உட்காந்துக்கிட்டு அழுகுறான். கதவை திறந்துட்டு உள்ள போக பார்ப்போம். அந்த கதவை இத்தனோண்டு இருந்துட்டு திறக்குது இது. இங்க பாருங்க, இங்க பாருங்க. திறந்து எப்படி போறான் பாருங்க. திறந்துட்டானா போய் அவனோட சண்டை. ஆனா சண்டையை விட எலும்பு முக்கிய அமைச்சரேன்றதுனால அவங்க டேடி கிட்ட போய் நிக்கிறான். குடுக்கலன்னா உடனே அவனை சண்டை போட்டிருப்பான். வா இங்க வா, இங்க வா குக்கி, வா வெளில போய் சாப்பிடு, வா 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 வா. கப் கேக் அது சாப்பிடு, நீ போ அங்க சாப்பிடு. உனக்கு ரொம்ப புண்ணியமா போவோம்ப்பா, நீ நல்லா இருப்ப 100 வருஷம். முதுகு வலியும் இல்ல, போனதும் தெரியல வந்ததும் தெரியல. தஞ்சாவூர் என்னவோ பக்கத்து தெரு மாதிரி இருந்துச்சு அந்த கார்ல போனதுக்கு. ஐயோ இவன் கார்ல போயிட்டு முதுகெல்லாம் வலி. நான் இது இந்த கார்ல ரோட்ல அவ்வளோ குழி வந்தாலே நாங்கெல்லாம் வந்து அது ஓகே தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆமா ஆமா கரெக்ட். பலாப்பழத்துல அதுக்குள்ள பாதி கட் பண்ணியாச்சு. பலாப்பழம் செம்மையா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? அவனுக்கும் ஒண்ணு வேணுமா? இந்தா 2 பேருக்கும் கொடு. ஜாக் ஃப்ரூட்னா 2 பேருக்கும் பிடிக்கும். மொத்த பலாப்பழத்தையும் சாப்பிட்டுருவீங்களா? இந்த வாட்டி நீங்க பலாப்பழம் வாங்கி வந்து கொடுத்தீங்கல்ல, அடுத்த வாட்டி நம்ம வரும்போது எங்க அம்மா கட் பண்ணி கொடுப்பாங்க மரத்துல இருந்து. நம்ம அது எவ்வளவு நல்லா காய்க்க? இது வரைக்கும் நம்ம வாங்கிட்டு வந்ததுலயே மண்டியில வாங்குற பழத்துல வித்தியாசம் தெரியுது இல்ல? நல்லா நெத்தாவும் இருக்குது, ஸ்வீட்டாவும் இருக்குது பழம். இந்த ரோட்ல வைக்கிறதுலாம் ஏமாத்திடுறேன். ட்ரிப் போறவங்க யாரு வந்து திருப்பி கேள்வி கேட்க போறாங்க? மண்டினா அவங்க அங்கேயே இருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம பண்ருட்டி போனா போன வாட்டி கொடுத்த பழம் நல்லா இல்லைன்னு கேள்வி இருக்கான்.
ஸோ இந்த பலாப்பழம் வந்து நாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போறோம். கூடவே உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. பலாப்பழத்தை வச்சு அம்மா செய்யற ரெசிபிஸும் கண்டிப்பா ஷேர் பண்றோம். அவங்க சேனல்ல இல்லைன்னா என்னோட சேனல்ல. இந்த மாதிரி சூப்பர் டூப்பர் விளாகோடும் சீக்கிரமா பார்க்க வரும். பாய்.